உங்களுடைய அரசியல் பயணம் எங்கிருந்து ஆரம்பமாகுது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்னுடைய அரசியலுக்கு ஒரு வேர் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு எப்படி எங்கேருந்து உங்களுடைய எண்ணங்கள் எங்கிருந்து வருது? என்னுடைய அரசியல் பயணமானது நான் ஈரோடு மாவட்டத்தில் ஃபேன்சி கடை மற்றும் ரெடிமேட் கடை மற்றும் பிளாஸ்டிக் கடைகளை வைத்து தொழில் செய்து வந்த பொழுது ஈரோடு மாவட்டத்தின் முதல் போராளி நான் செந்தமிழன் எனக்கு கொடுத்த அறிமுகத்தின்படி அதே சமயத்தில் கந்தன் என்கிற கார்கி இவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள், கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள். இவர்கள் எனக்கு நம்ம கட்சியினுடைய உணர்வுகளை பற்றியும் எழுச்சி தமிழர் அவர்களை பற்றியும் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் என்னிடம் ஒவ்வொரு முறையும் என்னிடம் பேசுவார்கள். நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல பன்னீர்செல்வம் பார்க்குங்கிற இடத்துல ஒரு இடத்துல சந்திப்போம். இந்த ராஜா காம்ப்ளெக்ஸுங்கிற இடத்துல ஒரு இடத்துல சந்திப்போம். அந்த இடத்துல சந்தித்து இதை பேசும்போது அப்பொழுதுதான் எனது அரசியல் பயணங்கள் தொடங்கப்பட்டது. நாம ஏன் இந்த சமூகத்தில் நம்ம இவங்களுக்காக ஏதாவது பண்ணணுமே, இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுமே, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமேங்கிற உணர்வு எனக்கு வந்தது. அந்த நேரத்தில் தான் நான் முதல் போராளி, மூத்த போராளி நான் செந்தமிழன் கூட தொடர்ச்சியாக பயணம் செய்தேன். அவர் கூட பயணம் செய்து பல போராட்டங்களும் பல மக்களுக்கான போராட்டங்களை சந்தித்து வந்த பொழுது அப்பொழுது என்னுடைய அவர்களுடைய ஊக்கத்தினாலும் அவர்களுடைய உற்சாகத்தினாலும் நான் வசிக்கும் பகுதி பெருந்துறை சட்டமன்ற தொகுதி நிச்சாம்பாளையம் பஞ்சாயத்தில் என்னுடைய ஊரில் நான் ஒரு உறுப்பினராக நான் வாழ்ந்து வந்தேன். என்னை உறுப்பினராக ஆக்கிக்கொண்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கிளை செயலாளராக அந்த இடத்துல என்னை நியமனம் செய்தாங்க. நியமனம் செய்து கிளை செயலாளராக அங்கே பல போராட்டங்களுக்கும் பல மக்கள் நிகழ்ச்சிகளுக்கும் நான் போய் அதை கலந்துக்கிட்டு உறுப்பினராக நாங்கள் அங்கே செல்வோம். அதனுடைய காரணமாக கிளை செயலாளராக என்னை நியமனம் செய்து கிளை செயலாளராக பல ஆண்டு காலமாக நான் அதை கட்சி களப்பணிகளை நான் செய்து வருகிறேன். அந்த நேரத்தில் பெருந்துறை ஒன்றியத்துக்கு ஒன்றிய செயலாளராக என்னை நியமனம் செய்து அழகு பார்த்தவர் செந்தமிழன், நான் செந்தமிழன், எழுச்சி தமிழர் ஆணைக்கிங்க நான் செந்தமிழன், முன்னாடி இருந்த மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் முத்து சேதுபதி அவர்கள், அருணாச்சலம் அவர்கள், இவர்கள் எல்லாம் பெருந்துறை ஒன்றிய செயலாளராக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க ஒன்றிய செயலாளராக என்னை நியமனம் செய்தார்கள். நான் ஒன்றிய செயலாளராக இருந்து பல பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் 29 பஞ்சாயத்து 6 பேர் ஊரில் 128 இடத்துல குடிக்கம்பத்தை ஏற்றி மாதத்திற்கு ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு அடிப்படை வசதிக்கான உண்டான போராட்டங்களை நான் செய்த காரணத்தின் பேரில் எனக்கு மாவட்ட பொருளாளர் என்ற ஒரு பதவி உயர்வை எழுச்சி தமிழர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்டது. மறுபடியும் நான் அரசியல் பயிலரங்கம், முல்லை பெரியார் கண்டன பொதுக்கூட்டம், தேசங்காப்ப பேரணியின் பொதுக்கூட்டம், மணிவிழா பொதுக்கூட்டம், இது மாதிரி கணக்கம்பாளையத்தில் பொதுக்கூட்டம், கணக்கம்பாளையத்தினுடைய கிளையில பொதுக்கூட்டம், திங்களூர் பகுதியில் திங்களூர் பாப்பம்பாளையம் இதையெல்லாம் இணைச்சி ஒரு பொதுக்கூட்டம், பிரப்பநகர் பகுதியில் ஒரு பொதுக்கூட்டம், தொடர்ச்சியாக பொதுக்கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 24 பொதுக்கூட்டத்தை நான் செய்து வந்தேன். இந்த 24 பொதுக்கூட்டத்தை செய்து வந்தேன். ஒரு 40 ஆர்ப்பாட்டத்தை அடிப்படை வசதிகளை கேட்டு மக்கள் போராட்டங்கள், சுட்காட்டு பிரச்சனை குறித்து, கழிவு நீர்கள்னால் மக்கள்கள் புற்றுநோய், கேன்சர்னால் பாதிக்கப்படுறாங்க, இதனால் நிறைய போராட்டங்களை செய்து நான் அந்த மக்களுக்கு உண்டான பணிகளை நான் செய்து வந்தேன். தொடர்ச்சியாக ஆதிக்க சமூகத்தினால் எனக்கு நெருக்கடியும் உட்கட்சியினுடைய நெருக்கடியும் எனக்கு தொடர்ச்சியாக வந்த பொழுதெல்லாம் நான் மனம் சோர்வடையாமல் எழுச்சி தமிழர்களுடைய உழைப்பை நான் மனதில் உறுதி கொண்டு அவரை எப்படி எழுச்சி தமிழர் அவர்கள் வாழும் பெரியார் எழுச்சி தமிழர் அவர்கள் எப்படி சோர்வடையாமல் செல்கிறார்களோ அது மாதிரி நாமளும் செல்ல வேண்டும் என்று கொஞ்சம் கூட மனம் சஞ்சலம் இல்லாமல் நான் இந்த கட்சிக்கு பயணித்து வந்து கொண்டே இருந்தேன். அது சமயம் ஒரு குறிப்பாக சொல்ல போன 2025 3வது மாதம் மேற்கு மண்டலத்திலேயே யாரும் செய்ய முடியாத அளவுக்கு சுமார் 1200 கொடி பெருந்துறை நகரம் முழுவதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃப்ளெக்ஸு, 2000 வால் போஸ்ட்டு, 1800 பேர் கொண்டு துணை பொதுச் செயலாளர், மாநில செயலாளர், துணை பொதுச் செயலாளர் வே கனியமுடன் அவர்களும், மாநில செயலாளர் காஞ்சி பார்வந்தன் அவர்களும்,
கட்சியினால் தலைவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அனைத்து பேரையும் வைத்து பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 1800 பேரை திரட்டி மிகப்பெரிய அளவுக்கு பழைய பேருந்து நிலையம் மார்க்கெட்டு வீதியில் ஒரு பொதுக்கூட்டத்தை நாங்கள் அந்த நேரத்தில் மிக கடுமையான கஷ்டத்தில் அதை நான் செய்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபாய் செலவு. அந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு நிகராக அந்த பொதுக்கூட்டத்தை நான் செய்கிறேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலைகளை தலைவர் மனதில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் தலைவர் மனதில் உதித்து இன்னைக்கு மாவட்ட செயலாளராக எல்லார் மத்தியில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். இந்த மாவட்ட செயலாளரான பதவி கண்டிப்பாக தலைவர் அவர்களுக்கு பெருமையை தேடும் அளவிற்கும் கட்சிக்கு எந்த ஒரு சங்கட்டமும் வராதபடிக்கு களங்கமும் வராதபடிக்கு கண்டிப்பாக நான் வழிநடத்துவேன் என்று உறுதியேற்று வரப்போகின்ற 27ஆம் தேதி புதிய நிர்வாகி அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு செய்து நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வராங்க, கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் காஞ்சி பார்வேந்தன் அண்ணன் வராங்க, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாவட்ட செயலாளர்களும் வராங்க, மண்டல செயலாளர்கள் வராங்க, மாநில பொறுப்பாளர்கள் வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய சென்னிமலை ஒன்றியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள், பெருந்துறை ஒன்றியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள், சென்னிமலை ஒன்றியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள், ஊத்துக்குளி ஒன்றியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் அனைத்து பேருக்கும் போய் நேரிலேயே நாம் அழைப்பு கொடுத்து எல்லாரையும் அரவணைத்து நம்ம பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள சக்தி திருமண மண்டபத்தில் அதை நடத்துவதாக தீர்மானம் செய்து அதுக்கு உண்டான வேலைகள் இந்த நேரத்தில் போய்கொண்டு இருக்கிறது. அதற்கு 2000 வால் போஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 ஃபிளக்ஸ், 10க்கு 20 ஃபிளக்ஸ், இதெல்லாம் ஒரு 10 ஃபிளக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. மண்டபம், ஸ்டேஜ் இதெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான பணிகளை சிறப்பான முறையில் செய்து வருகிறேன். தலைவர் அறிவித்துள்ளார். தலைவர் அறிவித்ததுக்காக எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அந்த இடத்தில் போட்டு நான் வேலை செய்ய வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அது மாதிரி மேலும் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி அனைத்து மக்கள் வாழக்கூடிய பகுதி, மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த இடத்தில் அடுத்த தேர்தல் களத்தில் 31, 32 அடுத்த தேர்தல் களத்தில் வரும்பொழுது பெருந்துறை சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்குங்கள் என்று கேட்கும் அளவிற்கு நான் வேலை செய்து வருகிறேன். சார், இப்போ நீங்கள் தேர்தலில் களம் வந்துட்டு இருக்கு. இப்போ தேர்தல் களத்தில் உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய களப்பணிகள் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இப்போ தேர்தல் பாதையில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வளம் வந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு தீவிரவாதி கட்சி, விடுதலை சிறுத்தைகள் ஆகாது அப்படின்னாங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாமல் எந்த ஒரு அரசியல் நகராது. அந்த அளவிற்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து ஓங்கி நின்று கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணம் என்னவென்றால் எழுச்சி தமிழனுடைய உழைப்பு, எழுச்சி தமிழனுடைய அந்த அயராத உழைப்பு, அந்த பெரியாருடைய கொள்கை, அம்பேத்கர் அவர்களினுடைய கொள்கை, சமூக நீதியினுடைய அந்த புரட்சியினுடைய பயணம், பெண்களின் பாதுகாப்பான பயணம், இந்த மாதிரி தொடர்ச்சியான பயணத்தினால் இன்னைக்கு கட்சி ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முத்துவேல் கருணாநிதி அவர்களின் தவப்புதல்வன் தளபதி, திராவிட மதசார்பற்ற கூட்டணியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு தலைவனுடைய ஆலோசனையின்படி எங்களுக்கு எந்த இடத்தில் சீட்டு அந்த ஒதுக்குறார்களோ அந்த இடத்தில் அந்த நம்ம வேட்பாளர்களுக்கு போய் நின்று அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது, திமுக கூட்டணியை சார்ந்து பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு சீட்டு ஒதுக்கினாலும் அவர்களுடன் முகம் சுளிக்காமல் நின்று அவர்களை வெற்றி வாய்ப்பை தேடி தரும் அளவிற்கு நாங்கள் வேலை செய்வதற்கு உறுதியளிக்கிறோம் இந்த நேரத்தில். சார், இப்போ திமுக கூட்டணியில் பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்துட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. இப்போ இங்கே பெருந்துறை சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுகவோ அல்லது கூட்டணி கட்சிகளினுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? விசிகாவுக்கு கேட்குறீங்களா? இங்கே ஈரோடு மாவட்டம் பெரிய அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. பெருந்துறை இப்போ நீங்கள் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறீங்க. எப்படி அவங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய உறவு எப்படி இருக்கு? இன்னும் சொல்ல போனா எனக்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களும் நண்பர்கள். இன்னைக்கு கவுண்டர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியில் இருந்தாலும் என்னுடைய நண்பர்கள், நாக்கியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இருந்தாலும் நண்பர்கள், நாடார்கள் வாழக்கூடிய பகுதியாக இருந்தாலும் என்னுடைய நண்பர்கள், முதலியார்கள், செங்குந்தர்கள், இது மாதிரி பல
சமூகத்தை சார்ந்தவர்களும் என்னுடைய நண்பர்களாக பயணித்து வருகிறார்கள். இதில் பொறுப்பு வாங்கின பிறகு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ள ஒரு பொறுப்பு, ஏதாவது ஒரு கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர்னா கூட நாங்க போய் அவர்களை பார்த்து சந்தித்து பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறோம். ஆனா இன்னைக்கு எழுச்சி தமிழர்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இது. எழுச்சி தமிழர்களால் அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளராக இந்த இடத்தில் பெருந்துறையில் வலம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த சமூக நீதி இன்னும் கிடைக்கல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் கூப்பிட்டு எந்த அளவுக்கு வாழ்த்து சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா ஜீரோ. எப்போதும் வந்து நாங்க போய் அவங்கள வந்து பாக்குறோம், ஆனா அவங்க வந்து எங்களை வந்து நேசிக்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் எழுச்சி தமிழர் ஆணைக்கு எங்க தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களுக்கு பணியாற்றி வருகிறோம். இதுதான் பெருந்துறையினுடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய நிலைமையா இருக்கு. இப்போ அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு போட்டாங்கன்னா நாங்க அவர்களை போய் அலுவலகத்துல சந்திக்கிறோம். இன்னைக்கு முன்னாடியில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில் பார்த்தீங்கன்னா மரத்தடியிலையும் தேநீர் கடையிலையும் மீட்டிங் நடந்து அந்த இடத்துல ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கூட்டமாக பேசுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. எங்கே பார்த்தாலும் எழுச்சி தமிழ் ஆணைக்கு என்னங்க அலுவலகம் போட்டு, அலுவலகத்துக்கு ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு நிகராக அலுவலகத்தை போட்டு ஒரு வண்டி வாகனத்தை வாங்கி அந்த அளவுக்கு அரசியல் செய்துட்டு இருக்கிறோம். எங்களை அவர்கள் வந்து மதிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் மதிக்கிறாங்க. இருந்தாலும் அது மனசுக்கு வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பு, இந்த பொறுப்பை கூட வந்து கிட்ட வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்களே, வந்து கூப்பிட்டு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. காலம்போக்கில் அவர்கள் எங்களை தேடி வரும் அளவுக்கு நாங்கள் வேலை செய்வோம். அதனால் நாங்கள் முகம் சொல்லிக்க மாட்டோம்.